அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புலி தங்கிய குகை அப்படின்ற ஒரு பாடல் தான். இது ஒரு சங்க இலக்கிய பாடல். இது புறநானூறு அப்படின்ற ஒரு நூல்களில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் தான். இந்த புறநானூறு அப்படின்றது 8 தொகை நூல்களில் ஒன்று. இன்னொன்று பண்டைய கால தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் இதனுடைய வெளிப்படுத்துகின்ற ஒரு நூலாக தான் இது இருக்குது. இந்த பாடல் அந்த நூலில் 86வது பாடலாக இருக்குது. இந்த பாடலை எழுதினது யார் அப்படின்னா காவற்பெண்டு அப்படின்ற சங்ககால பெண்பால் புலவர்களில் ஒருத்தவர். அதாவது சோழ மன்னன் போரை கோப்பெரு நற்கிள்ளியினுடைய செவிலித்தாயாக விளங்கியவர் என்பாங்க. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் என்பர். கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றல் மிக்கவர் இவர். அதாவது கல்வியிலும் சங்ககால மக்களினுடைய வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இந்த பாடலை பாடியிருக்காங்க. அதாவது சோழ மன்னனுடைய பேரவை கோப்பெரு நற்கிள்ளியினுடைய செவிலித்தாயாக விளங்கியவர்கள் தான் ஹரிசங்க அந்த காவற்பெண்டு. இந்த பாடலினுடைய ஒரு பாட்டு பாட்டிருக்காங்க பாருங்க. இப்போ நுழை முன் பாருங்க. தமிழர்கள் பழங்காலம் முதலிருந்து வீரத்திலையும் கல்வியிலையும் நல்லா சிறந்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, போர்க்களத்திலையும் என்ன பண்ணியிருக்காங்க, புறமுது காட்டாமல் என்ன பண்ணியிருக்காங்க, போர் செய்திருக்கிறாங்க. இந்த கடமையாக ஒன்று தான் உங்களுடைய இது ஒன்று. இந்த போர் பற்றிய செய்தியை ஒரு பாடல் வழியில் பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள் பாட்டை. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி, என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல நின்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. காவற்பெண்டு. மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்க. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி, என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. காவற்பெண்டு. அதாவது ஒரு பெண் ஒருத்தி புலவரின் வீட்டுக்கு சென்று, அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு பாட்டு. இங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறான். அப்போது சிறு அளவிலான என் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல இருக்கும் நீ உன் மகன் எங்கே என என்று கேட்கிறாய். சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளன் என வினவுதி என்றால் அதான் கேட்கிறாய். யாண்டு உளன் ஆயினும் அறியேன், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல. அவன் எங்கு உள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும், போய் காண்பாயாக என்று புலவர் பதிலளித்தார். அவன் வீட்டில் இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஒருத்தி கேட்குறா. புலி தங்கி சென்ற குகை இங்கே இருக்குது, அது என்னுடைய வயிறு தான். அவன் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா அவன் போர்க்களத்தில் தான் இருப்பான் அப்படின்னு அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு முடிகிறதா இருக்கும். இந்த பாட்டோட அப்படின்னா சிற்றில் அப்படின்னா சிறு வீடு, கல் அலைனா கற்குகை, யாண்டு அப்படின்னா எங்கே, ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு. அனைவருக்கும் வணக்கம். அடுத்து நான் பார்க்க போகிற பாடம் இயல்முள்ள அமைஞ்சிருக்கிற கவிதை பேழை பாஞ்சை வளம். அதாவது தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் இருக்குது. அதாவது ஒப்பாரி பாடல்கள்,
விடுகதைகள், பழமொழிகள், இந்த மாதிரியான பாடல்கள், நிறையா பாடல்கள் வந்து நமக்கு வழக்கில் இருக்குது. ஆனால் கதைப்பாடல் அப்படின்றது வந்து கதை தழுவிய நிலையில் ஒரு பாடல் வரும். கதையாகவே பாடலை சொல்லுவாங்க, பாட்டிலேயே கதையை சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பாடல்கள் தான் கதைப்பாடல்கள் அப்படின்னு சொல்கிறது. அது சமூகத்தினுடைய பாடல், வரலாற்று கதைப்பாடல், புராண கதைப்பாடல் அப்படின்னு சொல்லி பல வகையான பாடல்கள் இருக்குது. இந்த மாதிரியான பாடல்களில் பார்த்தீங்க அப்படின்னா வீரபாண்டியனுடைய கட்டபொம்மனுடைய பாடல்கள். அதாவது பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்ற பகுதியிலிருந்து ஆட்சி செய்த ஒரு மன்னன் யார் அப்படின்னு சொன்னால் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த வசனங்கள் தெரியும். எங்களுடன் வயதுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நாற்று நற்றாயா, களை பிடுங்கினாயா, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் வட்டி அப்படின்ற ஒரு வசனங்கள் உங்கள் மனதில் ஓடும் என்று நினைக்கிறேன். ஏன்னா அந்த வசனத்திற்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லுகின்ற வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய கதை வரலாற்று பாடல்களை தான் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இது வந்து நான் வனமாமலை அப்படின்னா வானமாமலை அப்படின்ற ஒரு நாட்டுப்புற பாடல்களை தொகுத்த ஒரு தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல். அதாவது அந்த வீர விளைஞ்ச மன்னன் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் இவர் வந்து வேட்டைக்கு போய்கிட்டு இருக்கும்போது வேட்டை நாய்களை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா முயல் வந்து விரட்டியிருக்கு. அப்போ அந்த இங்கே வந்து முயலுக்கு அவ்வளோ வீரம் இருக்குது அப்படின்றதுனால அதை வீர விளைஞ்ச மண்ணுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கோட்டையை வந்து அந்த பாஞ்சாலங்குறிச்சியில் இவருடைய கோட்டைகள் வந்து இன்னும் இருக்குது. அந்த கோட்டைகள் முதல்ல ஆரம்பத்தில் பெரிய கோட்டையாக இருந்தது. அதை வெள்ளைக்காரர்கள் தரைமட்டமாக்கியதால் அதாவது ஐயா கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அதை புதுப்பித்து முன்னாடி எப்படி அந்த கோட்டைகள் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு இதில் வந்து அதை கட்டியிருப்பாங்க. அது இன்னும் போனீங்கன்னா ஏகப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்க பாட்டுக்கு போகலாம். சுத்த வீர சூரன் கட்டபொம்முதுரை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன். பார்த்துக்க, குறையில்லாத வீரனாகிய, சுத்த வீரனா குறையில்லாத ஒரு வீரனாகிய கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செஞ்ச பாஞ்சாலங்குறிச்சியினுடைய வளங்களை நான் கூறுகிறேன். நாட்டு வளங்களை சொல்கிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா. பார்த்துக்குங்க, அந்த நாட்டினுடைய வளத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையினுடைய வளத்தையும் கேளுங்க. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், மதில் கோட்டைகள் தாம் கெட்டி வேலைகளாம். பார்த்துக்குங்க, என்னது, அந்த நகரில் பல சுற்று கோட்டைகள் இருக்கும். அவையில் பார்த்தீங்க அப்படின்னா மதில்கள் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்குமா. கோட்டை இருக்கும், அந்த கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா பல சுற்று கோட்டைகள் இருக்குது. அதுலேயும் என்னது, மதில்கள் சூழப்பட்ட வலிமையாக கட்டப்பட்டிருக்கும். வீட்டில் உயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளாம், மதிலோடைகளாம். பார்த்துக்குங்க, வீடுகள் தோறும் மணிகள் அழகால் செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும், மனிதனால் செய்யப்பட்ட வீடுகள் இருக்கும். அதே மாதிரி வீடுகள் எல்லாம் மதில்கள் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும். பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிஷ வீடும் பார் சாஸ்திகளாம். பார்த்துக்குங்க, இங்கே வீட்டு கதவுகள் எல்லாமே நேர்த்தியாக வீடுகளுக்கு இருக்குமா. அதே மாதிரி வீடுகள் எல்லாத்துலேயும் செல்வங்கள் நிறைந்தவையாக இருக்குமா. இந்த ஊரில் ஆசார வாசல் அலங்காரம், துறை ராசான் கட்டவும் சிங்காரம். புதுமையான தெரும் வீதியில் வந்து பெரும் பரப்பில், அதே மாதிரி அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனையில் முறைப்படி எழுதப்பட்ட அழகுபடுத்தப்பட்ட அந்த நாற்காலியில் கட்டபொம்மன் அரசனாக வீற்றிருப்பான். அதே மாதிரி ஆசார வாசல் அலங்காரம், துறை ராசன் கட்டபொம்ம சிங்காரம், ராசாத்தி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நட்ராசன் குழுவீற்றிருப்பான். இந்த அரண்மனையில்
அங்கே வீற்றிருப்பான். விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்த வனங்களும் சந்தன சோலைகளும் அங்கே நதியும் சென்னல் கமுகுகளும் பார்த்துக்க. புதுமையான தெரு வீதிகள் அமைந்த கடைகள் இருக்கும், பூஞ்சோலைகள் இருக்கும், சந்தன மர சோலைகள் இருக்கும், ஆறுகள் இருக்கும், நெல் வயல்கள் இருக்கும், தோப்புகள் இருக்கும். இப்படி அந்த நாட்டுக்கு அழகு சேர்க்கின்றதாக இருக்கும். வானரச்சாலை ஒரு புறமாம், பரி வளரும் சாலை ஒரு புறமாம். பார்த்துக்கோங்க, இது வானரம் அப்படின்றது யானை, பரி அப்படின்றது இங்கே என்னது குதிரை. யானை கூட்டம் ஒரு பக்கம் இருக்கும், குதிரை கொட்டில் ஒரு புறம் இருக்கும். ஏன்னா வளரும் சாலை ஒரு புறம். இப்படி தோரணங்கள் கட்டப்பட்ட மேடை தாயம் ஆடுவதற்காக இடம் ஒரு புறம் இருக்கும். தோரண மேடை ஒரு புறமாம், தெரு சொக்கட்டான் சாரியல் ஓர் புறமாம். தாயங்கள் விளையாடுறதுக்கு ஒரு பக்கத்து ஒரு புறம் இருக்கும். சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், மலம் சொல்லி மயில் விளையாடுமாம். சோலையில் பார்த்தீங்கன்னா குயில் கூவும், மயில்கள் நாட்டினுடைய வளத்தினுடைய கூறி விளையாடும் அப்படி பாஞ்சாலங்குறிச்சி சில விந்தைகளை சொல்கிறேன் என்றார். அன்பு வளர்ந்தோறும் பாஞ்சால நாட்டின் சில அதிசயங்கள் சொல்கிறேன் கேளும் ஐயா. அந்த நாட்டினுடைய அதிசயங்களை சொல்கிறேன் கேளும் ஐயா. முயலும் நாயை விரட்டிடுமாம், நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டிலே. பார்த்துங்க, வீரமிகுந்த நாடக பாஞ்சாலங்குறிச்சியில் முயலானது தன்னை பிடிக்க ஒரு மேட்டு நாயை கூட எரித்து விரட்டிடுமாம் அப்படின்னு சொல்றாராம். பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீரில் தான் குடிக்கும். பார்த்துங்க, பசுவும் அதே ஒரு குளத்தில் என்ன பண்ணும், வீரம் அந்த நாட்டெல்லாம் பசுவும் புலியும் நீர்நிலையில் ஒரே நீர்நிலையில் தான் என்ன பண்ணும், ஒரே மாதிரி தண்ணீரை குடிக்கும், பால் போன்ற தண்ணீரை குடிக்கின்றார். கறந்த பாலை காகம் குடியாது, எங்கள் கட்டமோதுரை பேர சொன்னால் வந்தருவாளே சக்கதேவி திருவாக்கருள்வாள் செய்வாளே சக்கதேவி. பார்த்துக்க, அதாவது மன்னன் கட்டபொம்மனுடைய பேரை சொல்லிட்டோம்னா கறந்து வச்சிருக்க பாலை கூட காக்கா குடிக்காதான். அந்த ஊர்லேயே வாக்கு சொல்கிறது யார் அப்படின்னா சக்கம்மாதேவி தான். ஏன்னா கட்டபொம்மன் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சக்கம்மாள் அப்படின்ற குறிக்கிட்டு தான் தன்னுடைய போருக்கே என்ன பண்ணுவார், போவார். அதுதான் அங்கே இருக்கப்படுகின்ற கோயில். அங்கே கட்டபொம்மனுடைய கோட்டைக்கு பக்கத்திலே சக்கம்மாள் தேவி அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. அது ஒரு பெரிய கோயிலாகவும் கட்டப்பட்டிருக்கு. அதை வருடமாக திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. இதுதான் பாஞ்சை குலத்தினுடைய கதை பாடல்.